விட யார் ஆட்சி அமைக்கணுன்ற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு தலைவர் விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைச்சா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் பிறந்ததுலேயே 2 கட்சி மட்டும் தான் மாறி மாறி ஆட்சிக்கு வந்திருக்கு. நான் கேட்டிருக்கேன் காதால், ஒன்று டிஎம்கே இல்லை ஏடிஎம்கே. 2 கட்சியுமே பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் இல்லை. பேர் மட்டும் தான் அவங்களுக்குள்ள வித்தியாசம் இருக்க தவிர அவங்களுக்குள்ள வேறு எந்த கருத்து மாறுபாடோ கொள்கை மாறுபாடோ எதுவுமே கிடையாது. ரெண்டும் ஒன்று தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு 43 குழந்தைகள் வந்து ஸ்கூலில் சாப்பிட்டு ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, பட்டு வெட்டி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எந்த நியூஸுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் தவிர வேறு எந்த செய்தி சேனலுமே நீங்கள் பார்க்க முடியாது. நான் பார்க்கல, சாரி தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் நாங்கள் மோஸ்ட்லி பார்க்கல. ஒரு செய்தியை வந்து நீங்கள் வந்து அடக்க நினைக்கிறீங்களா மறைக்க நினைக்கிறீங்கன்னா அது எப்படி ஒரு நல்ல ஆட்சியாக இருக்கும்? நடந்த தப்பு நடந்துருச்சு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மு.க. ஸ்டாலின் பொறுப்பு நம்ம சொல்ல முடியாது. எடப்பாடி ஐயா அவர் வந்து பொறுப்பு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நடந்த தவறை வந்து நம்ம வந்து அதை கண்டித்து அவங்களுக்கு வந்து சரியான தண்டனையை வாங்கி கொடுக்குறது ஒரு நல்ல தலைமையாக இருக்கும். அதை ஏன் நீங்கள் செய்ய மாட்டிருக்கீங்க? யார் ஆட்சி வந்தாலும் பார்த்தீங்கன்னா தவறுகள் நடக்க தான் செய்யும். ஆனால் அந்த தவறை வந்து தடுத்து நிறுத்த வேண்டியது பொறுப்பு வந்து தலைமையுடையது, ஒரு முதலமைச்சருடையது இல்லையா? ஸோ நீங்கள் வந்து அதை வந்து கண்டித்து அதை வெளிக்கொண்டு வந்து அவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுக்கணும் இல்லையா? அது அப்படி பண்ணாமல் அந்த நியூஸே நீங்கள் வெளியில் விடாமல் அதை பாதுகாக்கிறீங்கன்னா அப்போ நீங்கள் எந்த மாதிரி ஆட்சி கொடுக்குறீங்கன்னு பாருங்கள். ஸோ நாங்கள் ஏன் டிவிகே தலைவர் விஜய் ஆதரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வாக்குறுதி, நான் மட்டும் என்னை சார்ந்த யாருமே தவறு செய்ய விட மாட்டேன், லஞ்சம் ஊழல் செய்ய நான் விட மாட்டேன். இந்த வாக்குறுதியை ஏடிஎம்கேவோ டிஏகேவோ கொடுத்தா நான் அடுத்த நிமிஷம் நான் கட்சியை விட்டு வெளியே வரவோ இல்லை அவங்க கட்சியில் நான் சேரவும் நான் தயாராக இருக்கேன். இந்த ஒரு வாக்குறுதி அவங்களால கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. ஏன் விஜய் சார் கூட வந்து பார்த்தீங்கன்னா யாருமே கூட்டணி வைக்கலன்னா சூட் கேஸோ பெட்டியை வந்து அவர் கொடுத்து அழைக்கவோ அது கொடுக்குறவோ அவர் தயாராக இல்லை. ஸோ அதனால் யாரும் அவர் கூட கூட்டணி சேர தயாராக இல்லை. லஞ்சம் ஊழல் இந்த விஷயத்தை மட்டும்தான் ஒழிச்சாவே போதும். நீங்கள் வந்து இலவசங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. லஞ்சம் ஊழல் ஒழிச்சாவே நேர்மையான ஆட்சி கொடுத்தாவே மக்களுடைய பொருளாதாரம் தானாக உயரும். அவங்க சம்பாதிச்சு அவங்களுடைய நிலையை வந்து அவங்க பார்த்துக்குவாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து 80 ஆண்டு காலமாக இருக்கிற 2 கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா அது வந்து கொண்டு வரவே இல்லை. அந்த லஞ்சம் ஒழிக்கணுன்ற ஒரு விஷயத்தை வந்து அவங்க யூஸ் பண்ணவே இல்லை. அதனால் லஞ்சம் நான் வாங்க மாட்டேன், லஞ்சம் என் கூட இருக்கிற வாங்க விட மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன். இந்த வாக்குறுதியை விஜய் கொடுத்துருக்காரு. இந்த வாக்குறுதியை வேறு யாராவது 2 கட்சிகள் கொடுத்தாங்கன்னா நான் இதுலேருந்து விலகி அந்த கட்சிக்கு நான் அந்த கட்சி நான் ஜாயின் பண்ணுறேன். ஸோ இந்த ஒரு வாக்குறுதினாலேயே நான் வந்து தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து வாக்களித்து அவரை வந்து வெற்றி பெற செய்யணும்னு சொல்லிட்டு நான் தாழ்மையாக கேட்டேன்.